குழப்பமாக இருந்தால் எப்படியும் இந்த இடத்துக்கு தான் வருவேன். என்ன அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு புயல் அடிக்கும். என் வாழ்க்கையிலையும் அடிச்சிச்சு காதல்ங்கிற ஒரு புயல். நான் வந்து 90s பிறந்தவன். இன்றைக்கி இருக்கிறவங்க மாதிரி ஜஸ்ட்டு போய் ஒரு பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்கிற தைரியம் எங்களுக்கு இல்லை. எப்படியோ என் வாழ்க்கையிலையும் காதலுங்கிறது வந்துருச்சு. அவள்கிட்ட போய் நான் எனக்கு காதலை சொல்லிட்டேன். ஆனால் அவள் எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு வந்து வச்சுருக்கா. என்ன அந்த டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே அவள் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த 11லேருந்து 12 என்னோடய ஃபோன் வந்து பிஸியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் என் நெட்வொர்க் கிடைக்காமலும் இருக்கக்கூடாது, என் ஃபோன் வந்து ஆஃப் ஆகியும் இருக்கக்கூடாது. அப்படி 11லேருந்து 12க்குள்ளே எனக்கு அவன் கால் பண்ணலை அப்படின்னா எனக்கு தெரியல என் லைஃப் எப்படி இருக்குன்னு. ஆனால் கால் பண்ணிட்டா நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் இந்த உலகத்துலேயும். இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இந்த 1 மணி நேரம் என் வாழ்க்கையை மேலே கொண்டு போகுதா இல்லை என்னை கீழே தள்ள போகுதா, அந்த 1 மணி நேரம் அவள் காலுக்காக வெயிட்டிங். எல்லாமே நல்லா நடக்கணும் ஆண்டவா, அதுக்கு நீ தான் அருள் புரியும். தம்பி, கட்சியில் சேர்ந்துட்ட 2 நாளில் எனக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்கள் இப்போ வந்து கட்சியில் சேர்றீங்க. நாளை பாரதம் நமக்கே. நான் என் வாழ்க்கையில் வந்து என்னோட ஆள் கூட சேர்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதாவது கட்சியில் சேரு அதில் சேருன்ற. ஏன்னா உனக்கு நாளைய பாரதம் கிடைச்சா எனக்கு, நான் கிடைக்காட்டி எனக்கு என்ன, நீ எனக்கு ஆள் கிடைக்கணும். போனை பேசிட்டு வைங்க, படுத்தாதீங்கண்ணா, நேரங்காலம் தெரியாமல். ஐயோ ஐயோ. ஓகே ஓகே ஓகே. மாப்பிள்ள, நான் தானே பேசுகிறேன். நல்ல ஜாதகம் வந்துருக்கடா மாப்பிள்ள, முடிச்சிடலாமா? சூப்பர் பார்ட்டி மாப்பிள்ள, வலு மாட்டி போய் உட்காந்தோம்னா கறந்துடலாம். வேலைக்கே போனால் உட்காந்தோம்னா ஜம்முன்னு சாப்பிட்லாம். முடித்தோடனே பார்ட்டியை வைக்கிறேன். ஓகேவாடா மாப்பிள்ள? டேய் ஏண்டா, நானே என் லைஃப்பில் என் லைஃப் பார்ட்னரை தேடுறேன். இப்போ உட்காந்துட்டு நல்ல ஜாதகம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு. ஏண்டா உனக்கு ஒரு நேரங்காலம் தெரியாதுடா, ஃபோனை வைடா. நானே என் வாழ்க்கையில் சேர்றதுக்கு பார்க்குறேன். இப்போ உட்காந்துக்கிட்டு நல்ல ஜாதகம் இதுன்னு ஏன்டா நேரங்காலம் தெரியாம தான்டா படுத்துறீங்க. கேட்டேங்கடா உங்களை, ஏன்டா விடுங்கடா விடுங்கடா. ஐயோ ஆமா, அடுத்த பிரச்சனை இனிய ஃபோன் பண்ணியே அவளை பேச விடாமல் பண்ணிடுவாங்க போல இருக்கு. வைடா போன. சார் வணக்கம் சார், நான் ஏபிசி இன்சூரன்ஸ் கம்பெனியில் கால் பண்ணுறேன். எங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் புதுசாக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க சார். அதுபடி நீங்கள் செத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா நாங்கள் தருவோம் சார். நான் ஸ்கீம் நல்ல ஸ்கீம் சார். வந்து இது பண்றதுக்கு வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்டா சாவை பத்தி பேசுற நேரமாடா இது? ரொம்ப முக்கியமான நேரம். மத்தவங்க தொல்லை தாங்க முடியலன்னா நீங்க யாரும் ஏன்டா கம்பெனிக்காரங்க எங்களை தொல்லை பண்றீங்க? ஐயோ கடவுளே காப்பாத்துப்பா. இந்த கேப்ல இவங்கள்ட்ட பேசி நமக்கு போன் இதாயிர போகுது. ஐயோ ஆமா, பெரிய போன. நாளைக்கு 12 ஆயிடுச்சு. அவள்கிட்ட இருந்து கால் வரல. ஐ திங்க் லவ்வும் இல்லை, லைஃப்பும் இல்லை. ஏன்னா புது நம்பரா இருக்கு, பேசலாமா வேணாமா கூப்பிடல. போன் வந்தா என்ன? ஹலோ ஹலோ. எதையும் முழு மனசோட நம்பினா அது கட்டாயம் நடக்கும். I love you too. எங்க இருந்தாலும் நான் நினைச்சா நீ வந்துருவேன். ஹே சக்சஸ். லவ்வும் கிடைச்சிருச்சு, லைஃபும் கிடைச்சிருச்சு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.